Hello viewers, I am Ranjith. Hair growth காக Minoxidil யூஸ் பண்றவங்களும் Minoxidil யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பாருங்க. என்னடா முடியல இல்லனா என்னடா முடியை பத்தி அட்வைஸ் பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். பட் நம்புங்க, முடி இருக்கிறவன் சொல்றதை விட முடி இல்லாதவன் சொல்றதுல தான் நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். இந்த வீடியோல Minoxidil யூஸ் பண்றதுல இருக்கிற மூணு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறேன். based on my experiences and my friends experiences. First விஷயம், டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு மட்டும் தான் வந்து Minoxidil வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஹேர் க்ரோத்துக்காக நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாலும் சரி, அலோபதி டாக்டர் அவங்க வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து Minoxidil சொல்யூஷனும் அண்ட் பயோட்டின் அண்ட் டேப்லெட். பட் அதுக்காக வந்து நீங்களே வந்துட்டு எடுத்துக்கக்கூடாது. அதை கன்சல்ட் பண்ணிட்டு மட்டும்தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். பிகாஸ் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் Minoxidil நிறைய வேரியன்ஸ் இருக்குது. Minoxidil சொல்யூஷன்லேயே Minoxidil 5%, Minoxidil 10%, Minoxidil வித் ஃபினஸ்டரேட், வித்தவுட் ஃபினஸ்டரேட். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எதனால வந்துட்டு ஹேர் க்ரோத், ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மட்டும் தான் அசஸ் பண்ண முடியும். லைக் உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட வந்துட்டு அதை க்யூர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதெல்லாம் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு Minoxidil சொல்யூஷன் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ எனக்கு 2009, 2010 முடி கொட்ட ஆரம்பிச்சது. எனக்கு 2012 அக்டோபரில் தான் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு Minoxidil 5% சொல்யூஷனும் பயோட்டின் அண்ட் டேப்லெட் கொடுத்தாரு. ஸோ 2-3 மாதத்துல யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். 2-3 மாதத்துலேயே எனக்கு முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாச்சு. அடுத்த 2-3 மாதத்துல வந்துட்டு முடி வளரவும் ஆரம்பிச்சது எனக்கு. ஸோ இந்த சைட்லேருந்து தான் வந்துட்டு முடி வளர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு முடி வளர்கிற முடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்க்காகவும் இருந்துச்சு, அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெண்டு லெஃப்ட்டில் இருக்கிற ஃபோட்டோ வந்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள், மேபி 1 or 2 months பிஃபோர் வந்துட்டு எடுத்த ஃபோட்டோ அது. ஸோ அப்போ வந்துட்டு முடி பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ வீக்காக இருக்கும், டார்க்காக அந்த ஹேர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டார்க்காகவும் இருக்காது. அப்போ நிறைய டேண்ட்ரஃப் இருந்துச்சு. பட் ரைட் சைடில் இருக்கிற ஃபோட்டோ ஹேர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து ஒரு 6 மாதத்தில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ டார்க்காகவும் இருக்கும், அவ்வளோ திக்காகவும் இருக்கும். டேண்ட்ரஃபும் எனக்கு வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு தனியாக சொல்யூஷன் ஹேர் ஷாம்பு வந்துட்டு நான் அப்ளை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி Minoxidil வந்துட்டு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். எனக்குமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இது வந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு until December 2013. ஸோ டிசம்பர் 2013 நான் கன்சல்ட் பண்ண டாக்டர், சரி உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு, ஸோ உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி, இந்த Minoxidil யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். நீங்கள் டெய்லி 2 தடவை அப்ளை பண்ணுறத ஒரு தடவை வந்துட்டு அப்ளை பண்ண ஆரம்பிக்கேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு டெய்லி 2 தடவை அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 1 தடவை அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். பிக்கெஸ்ட் மிஸ்டேக், லைக் அதுக்கடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக முடி கொட்ட ஆரம்பிச்சது. எனக்கு வந்துட்டு கடந்த ஒரு 6 மாதத்தில் வளர்ந்த முடியெலாம் வந்துட்டு ஒரு 3 மாதத்துலேயே வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு கொட்டிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நடுவில் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவர் வந்துட்டு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணார். பட் அதை நான் எடுத்துக்கல. எதனாலங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதை போய் பாருங்கள். ஸோ இதை எடுத்துக்கல. அடுத்த லைக் வித்தின் 2015 பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக வந்துட்டு முடி வந்துட்டு காலி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு இருக்கிறதுல முக்கியமான விஷயம். நீங்கள் Minoxidil யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்துட்டு ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட். இது நான் மட்டும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு ஒருத்தவங்க வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு கிளியராக அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ நாள் முடி வேணுமோ அவ்வளோ நாள் வந்து நீங்கள் Minoxidil யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைனா வந்து வளர்ந்த முடியெல்லாம் கொட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய கேஸஸ்லாம் அது நடக்கலை. என்ன டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி கம்மி பண்ண சொன்னதால எனக்கு எல்லாம் முடியும் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 3வது முக்கியமான விஷயம், சைட் எஃபெக்ட்ஸ். நீங்கள் இந்த Minoxidil சொல்யூஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ நான் வந்து தலையில் மட்டும் தான் அப்ளை பண்ணேன். பட் சில பேர்லாம் வந்துட்டு தாடி வளர்கிறதுக்கு தாடிக்கெலாம் மூஞ்சிலாம் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். பட் அவங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் நண்பர் ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் க்ரோத்துக்காக Minoxidil சொல்யூஷன் அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் முகத்தெல்லாம் அந்த முடி வளர ஆரம்பிச்சது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அகெயின் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன்ஸ் அண்ட் தேர் பாடி. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு மேபி வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு 3 முக்கியமான விஷயங்கள். இதுதான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you again.